ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ நோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப இருக்குது. ஸோ மார்னிங் ரெக்கார்ட் பண்ணனால இல்லை, எப்போ ரெக்கார்ட் பண்ணாலுமே இந்த காக்கா பையன் வந்துடுறான்டா. சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம டிஎலோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டிலே ஆகிடுச்சில்ல, இன்னும் டிலே ஆகும்டா. 1 வீக்குக்கு எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி எபிசோட் 6 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட் கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு சின்ன ரீகேப்போடு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போது தயாங் உங்கள் ஃப்ரெண்டு வந்ததும் அவளை போய்ட்டு ஹக் பண்ணியிருப்பான். ஸோ நீங்களும் டீனாட்ட கால் பேசலான்ட்டு போயிருப்பீங்க, ஆனால் பேசியிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ ஹக் பண்ணதும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுக்கும். அது எப்படி அந்த பொண்ணு ஹக் பண்ணிட்டு என்னை வந்து அவன் தொடலாம் அப்படின்னு. நீங்கள் மும்பையில் வாழ்ந்த போனனால அந்த ஒரு மைண்ட் செட்டாகவே இருந்திருக்கும். லைக் ஒருத்தனை மட்டும்தான் தொடணும், ஒருத்தியை மட்டும்தான் தொடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஸோ இதை பார்த்துட்டு அவங்களால அக்செப்டே பண்ணியிருக்க முடியாது. அண்டு நீங்களும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு தயங்கும் கோபமாயிட்டு அப்படியே 2 பேர் போயிருப்பீங்க. ஓகேடா, இந்த பாட் கண்டினியூ பண்ணலாம். அப்போ தயாவும் செம்ம கோவமாக அவனோட வீட்டுக்கு போயிடுறான். நல்லா எரிச்சல்டா கிளப்புறா. எவ்வளோ கோவம் வருது அவளுக்கு. அவளை சொல்லியும் குத்தோம்ல, அவள் வாழ்ந்த அந்த ரீஜன் அப்படி. பட் நாங்களாம் அப்படி இல்லைல்ல. கொரியா டு ஃப்ரான்ஸ். கொரியாலேயும் இது அந்தளவு சகஜம்தான். ஃப்ரான்ஸில் அதை விட ரொம்ப ரொம்ப சகஜம். ஆனால் இவ்வளோ கோவப்படுவாளா? பட் இந்த மாதிரி பொண்ணுங்களாலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. பட் அவன்னு வரும்போது மட்டும் கோவத்தோடு நிப்பாட்ட தோணுது, இருக்க முடியாமல். அது ஏன்டா தயம்? அது ஏன் உனக்கு மட்டும்? எனக்கு இப்போ அவகிட்ட பேசுகிற மைண்டே இல்லை. பட் அவளுக்கு கொஞ்சம் போல் இருக்கு, ஒரு மாதிரி வெறுப்போட. பட் என்னால் முடியாது. ஹே டெபி, ஏதோ செய்யறடி நீ. ஆனால் உனக்கு ஒரு ப்ராட் மைண்டட் அந்த மாதிரி கிடையாதுல்ல. அந்த மாதிரி ஒரு பர்சன் நீ நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நான் அவளை ஃப்ரெண்ட்லியாக மட்டும்தான் ஹக் பண்ணேன். அதுக்கு இந்த துளிட்டுறியல்ல. அவளையும் தொட்டுட்டு வந்து என்னையும் தொடுவியான்னு எவ்வளோ அசிங்கமாக பேசலடி நீ. அப்படின்னு அவன் செம்ம கோவத்தில் உட்காந்துருக்கான் வீட்டுக்கு போயிட்டு. ஆனால் இப்போது ட்ரிங்க்ஸ் பண்ண வேணாம் தயம், வேணாம். இருந்தாலும் எனக்கு அப்படியே வெறுப்பாகுது, ரொம்ப வெறுப்பா அப்படின்னு அவன் கையில் ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். குடிப்போமா வேணாமான்னு. அப்போ அந்த சைட் டேபி, நான் தான் முட்டாளா? அப்போது நான் ஓர யோசிக்கிறேனால டீனாக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு டெபி அவளோட ஃப்ரெண்ட் டீனாக்கு அப்படி கால் பண்ணிகிட்ருக்கா. ஹலோ டீனா. டீனா இல்லையே, டீனான்னு ஒரு ஜீவராசி இருக்கா என்ன? டீனா, சரி இவ்வளோ நாள் கால் பண்ணாமல் மேடம்க்கு இப்போ தான் கண்ணு தெரியுது. ஐயோ டீனா, என்ன டீனா? சரி, மேடம் ஏதோ சேடில் இருக்கீங்க போல். என்னாச்சு? உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லணும் டீனா. நான் கெஸ் பண்ணட்டா? என்னன்னு கெஸ் பண்ணுவேன்? உன்னோட ஹெச்ஆரோட பேச்சப் ஆகிட்ட, கரெக்டா? ஆஸ் எக்ஸ்பெக்டட். நீ கண்டுபிடிச்சிருவேன்னு தெரியும். லவ் பண்ணுறீங்க தானே? லவ் தான் பண்ணுறோம். பட் இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம். அவன் மட்டும் உன்னை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னான்னு மட்டும் வச்சுக்கோ. ஃப்ரான்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து என்னாச்சும் பண்ணுவேன் அவனை அப்படின்னு அவள் கத்திட்டு இருக்கா. அப்போ டேவி, டீனா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறதுக்கு காது கொடுத்து கேளு. அம்மனிக்கு ஏதாச்சும் சார்னா மட்டும் கால் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா நான் ஒருத்தி இருக்கேங்கிறது அம்மனிக்கு ஒரு நினைப்பிலே வராது. சரி, நான் வைக்கிறேன் டீனா. என்ன இப்போ வச்சேன்னு வச்சுக்கோ, நம்பரை பிளாக் பண்ணி விட்டுருவேன். இவளோ கோவப்படுறா. சொல்லு. அவரும் நானும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஆஸ் எக்ஸ்பெக்டட். அதுவும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஏன்
எதுவும் லவ்வர்ஸ்குள்ள ப்ராப்ளமா? ம் ம் அப்படின்னே வச்சுக்கலாம். சரி, யார் ஃபஸ்ட்டு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணது? டீனா, அது அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஆஃபீஸ் வந்திருந்தாங்களா? சரி, அப்போது அப்போ எல்லாரும் அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹக் கொடுத்தாங்க, இன்க்ளூடிங் தயங்கு. ஆனால் அது எனக்கு பிடிக்கல டீனா. அவர் எப்படி என்னை மட்டும் தானே தொடணும், அந்த பொண்ணை எப்படி தொடலாம்? சரி, அதுக்கு நீ என்ன ரியாக்ட் பண்ண? எனக்கு செம்ம கோவமாகிடுச்சு. நான் கத்தி விட்டுட்டு அந்த பொண்ணை தொட்ட கையோட என்னையும் வந்து தொடுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு டீனா. சொல்ல போனால் மேடம் தான் தயான் கூட சண்டை போட்டு வந்திருக்கீங்க. கரெக்டா? இல்லை, அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போது மேடம் சண்டை போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படி தானே? அது அது டீனா. டேபி, நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? சொல்லு, கேட்குறேன். இங்கே பாரு டேபி, நம்ம இந்தியா, அதுவும் மும்பை அந்த மாதிரியான சிட்டி, பட் நம்மளோட இதில் அந்த கல்ச்சர் எல்லாமே வேறு மாதிரி. பட் உன்னோட ஹெச்ஆர் கொரியன், ஆனால் இப்போது ஃப்ரான்ஸில் வந்து ஒர்க்குக்காக இருக்கார். அப்படிங்கிறப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல, அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணம். எல்லாத்துலேயுமே டெபி, எல்லாத்துலேயுமே இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணல, அதனால உனக்கு எதுவும் தெரியல. நான் ஒன்று சொல்லவா? டீனா, பட் ஐம் கன்ஃபியூஸ்ட். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இல்லை அவரையும் ஹர்ட் பண்ணிட்டேனா? வாட் எவர், என்னே தெரியாமல் வாஸ் லைக் நான் பைத்தியமா? அதனால தான் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே செட் ஆகாமல் இருந்திருக்கா? இப்படிலாம் பேசிகிட்டே இரு. இப்போல்லாம் போய் உன் ஹச்ஆர்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோ, நல்லா வாய் ஒடிச்சு கையில் கொடுப்பாரு. டீனா, நான் ஒன்றே சொல்கிறேன் நிபி, அதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோ. அஸ் அ ஃப்ரெண்டா, அஸ் அ வெல் விஷரா, ஒரே ஒரு அட்வைஸ். உனக்கு இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள், நான் ஃப்ராங்காகவே பேசுகிறேன். இப்போ நீயோ தயங்கோ லவ் பண்ணுறீங்க. ஆமாம். ஃப்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் லைக் இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப கிடையாது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப. அப்போ நான் என்ன பண்ணுறது? பட் நீ தான் சொல்கிறல்ல, தயம் ஃப்ரெண்ட்லியாக தான் ஹக் பண்ணாருன்னு உன்னோட வாயிலேருந்தே வருது. அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்? என்னோடய ஹார்ட் ஏற்றுக்க மாட்டுது, என்னோடய மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும். உன்னோட ஆள் இருக்குது ஒரு ஹையஸ்ட் போஸ்டிங். இன்கேஸ் நாளைக்கு கிளைண்ட்ஸ் யாராச்சும் வந்து ஜஸ்ட் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக் கொடுத்தாலுமே உனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது, பொசசிவ் ஆகுதுன்னா அவர் மேலே மிஸ்டேக் இல்லை டேபி, உன்னோட மேலே தான் மிஸ்டேக். ஆனால் உன்னையும் குத்தமும் சொல்ல முடியாது, அது ஃப்ரான்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோமோ நம்மளோட கல்ச்சரை விட்டு அவங்களோட கல்ச்சருக்கு மாறணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்மளோட கல்ச்சர் வேறு, அவங்களோட கல்ச்சர் வேறு. பட் நம்ம இந்தியாவிலையுமே ஏன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் ஜென்டில் ஹக் அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. பட் நமக்கு அது பழக்கம் இல்லை, அதனால தான். அப்போ அவர் எல்லாத்தையும் கட்டி பிடிக்கணும்னு நான் சொல்லலை டிபி. அவருக்கு ஹக் பண்ணுறது எல்லாரையுமா பண்ணுறாரு? அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான், அதுவும் ரொம்பலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக. அவ்வளோதான். இதை நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்புறம் டெபி, அந்த லவ்வில் நீ ஹர்ட் மட்டும் ஆயிடக்கூடாது, புரியுதா? இல்லை அவர் ரொம்பவே நல்லாவே கேர் பண்ணிக்கிறாரு, பார்த்துக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. அப்புறம் என்ன, இது ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. அப்படின்னு டெபியும் அப்படியே டீனா கிட்ட நிறைய விஷயம் பேசிட்டு அப்படி ஜாலியாக இருக்கா. அப்போ கால் கட் பண்ணதும் என்ன பண்ணலாம்? தயம், சாரி தயம், நான் தான் ரொம்ப
ரொம்ப ஒரு மாதிரி நடந்துக்கிட்டேன்ல. ம் கால் கால் பண்ணலாமா தயவுக்கு? ம் எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு கால் பண்ணுறீங்க. என்ன கால் எப்போதும் 2 ரிங்கில் அட்டென்ட் பண்ணிடுவார். அப்போ இந்த சைட் தயம் இந்த நேரத்தில் சுகா வேறு கால் பண்ணி ஏதாச்சும் பேசணுன்னானா எனக்கு மைண்டே இருக்காது. டேய் சுகா அப்படின்னு கால் எடுக்கிறான். பார்த்தா டெபியோட கால். இப்போ எதுக்கு மேடம் அடிக்கிறாங்க? என்னடி ஆஃபீஸ் மேட்டர்னு எதுவும் வந்து பேச போறியா என்ன? இல்லை டெபி, எனக்கு இப்போ பேசுகிறதுக்கு சத்தியமாக மைண்ட் இல்லை. லைக் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நீ என்கிட்ட கோவப்பட்டது ரொம்ப 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 ஒரு மாதிரி அப்படின்னு அவனும் கால் எடுக்க மாட்டான். ஐயோ என் மேலே அவ்வளோ கோவமா? நான் நிறையா பேசிட்டேன் தான். ஆனால் ரொம்ப கோவமாக இருக்கீங்களா? சாரி தயம். காலும் பிக் பண்ண மாட்டாரு. எவ்வளோ நேரம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி நல்லா கேம் விளையாண்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போது யாரையும் கால் பண்ணி விட்டா அவன் நினைப்ப வர வச்சிட்டா. தைத்தயம் இப்போ என்ன பண்ணலாம்? வேணாம், அவரை பார்க்க போகலாமா? கோவப்படுத்தினதே நான் தான். போயிட்டு சமாதானப்படுத்தலைன்னா எப்படி? நம்ம பார்க்கவே போயிடலாம். ஆனால் இப்படியே போனால் அவர் சமாதானம் ஆக மாட்டார். நாம் இந்தியன் ஸ்டைலில் போகலாம். அவர் தான் சொன்னார்ல, ஒரு நாள் சாரியில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு அப்படின்னு. டெபி போயிட்டு நல்லா குளிச்சுட்டு அப்படியே முன்னாடி நின்றுட்டு என்னோடய ஐஸில் அவர் காஜலோடு பார்த்தா கண்ணே பார்த்துட்ருப்பார். அப்படின்னு கண்ணுக்கு மையெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஒரு பிளாக் கலர் சாரீ அழகாக வியர் பண்ணிட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கா. ஒரு மாதிரி ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ். அவளோட இடுப்புலாம் அப்படி தெரியுது. அப்புறம் எங்கள் 2 பேரையும் கனெக்ட் பண்ண எங்களோட இந்த ஜும்கா அப்படின்னு அதையும் காதில் எடுத்து மாட்டிக்கிறா. கோவமாக இருக்கல தயம். இது வந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த சைட் தயம் நல்லா செஞ்சு விட்டு போயிட்டா. அவன் நினைப்பால, ஓ தயம் அப்படின்னு. அவனும் சரி போய் குளிக்கலாம். அப்போவாச்சும் ஏதாச்சும் அவன் மைண்டு விட்டு என்னோட மைண்ட் விட்டு அவன் மாறுறாளான்னு பார்க்கலாம். டேய் தயம் நல்லா நல்லா செய்கிறாடா. உன் மனசுக்குள்ளே வந்துட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. அவனும் ஃபோன் வால்பேப்பர் எடுத்து பார்க்குறான். அழகி எதோடி கோவப்படுற? காதோடு கொடுக்கணும் போல் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தப்பு. என்னோடய லைஃப்பில் ஒரு ஸ்மைல் வந்ததுக்கு காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் நீ. இந்த அழகி வச்சுட்டு அப்படின்னு அவனும் போய் குளிச்சிட்ருக்கான். குளிக்கும் போது கூட நீ என் பக்கத்தில் இருந்து அப்படியோ நீ இப்போ பிடிச்சி சேர்த்து குளிக்கணும் போல தான் இருக்கு. ஆனால் ஒத்துக்க மாட்டேடி. கோவத்தில் வர போனீங்க. கேள்விப்பட்டிருக்க, இந்தியன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோவத்தில் போனால் சில பேர் அப்படியே வருவாங்க, சில பேர் அப்படியே போயிடுவாங்கன்னு. வருவியா போவியான்னு தெரியலடி அப்படின்னு அவனும் ஒரு டவல் வியர் பண்ணிட்டு குளிச்சிட்ருக்கான். அப்போ அப்படியே சடனாக காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. உங்கள் அப்பா அம்மாவா சீக்கிரமாக ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு வீட்டுக்கே வந்துட்டானா? குளியும் போது தான் வந்து நோட்டுவானுங்க. டேய் சுகா, டேய் இர்றா வரேன், சும்மா காலிங் பெல்ல போட்டு அமுத்து நமத்திட்டுருக்காம அப்படின்னு அவனும் வெளியில் போகிறான். ஒரு டவல் எடுத்து கட்டிட்டு அப்படி திறந்தா பார்த்தா டெபி நிற்கிறா. செம்ம அழகாக அந்த பிளாக் சாரி வியா பண்ணிட்டு அப்படியே அவள் கண்ணு ஒரு மாதிரி பப்பி ஐஸாக வச்சுட்டு என்னடா எப்படி இருக்கா? ஒரு நாள் சாரி இழுக்கலான்னு கேட்டேன். இப்போதுக்கு மனம் வந்துருக்கா? கோமா போனாங்க. ஆனால் தயம் சத்தியமாக அப்படி வந்துருக்கவும் நீ வேற நனைஞ்சு போயிட்டு ஏதோ பண்ணிதே தயம். அப்போ டெபி ஐயோ கரெக்டாக தப்பான டைமில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நல்லா குளிச்சுட்டு நனைஞ்சு போயிட்டு சொட்ட நிற்கிறாரு.
டேவி திரும்ப போயிடலாமா? வேணாம் கோவமாக இருக்காரா? என்ன எதுக்கு இப்போ இங்கே வந்த? கோவமாக தான் இருக்கார், பக்கா 100% கோவமாக இருக்கார். அது அது வந்த கெஸ்ட்டை அப்படி தான் வாசலில் நிற்க வச்சு பேசுவாங்க போல். எங்கள் இந்தியன் கல்ச்சர்லாம் அப்படி கிடையாது. உள்ள கூப்பிட்டு வச்சு இந்தியன் கல்ச்சரில் தீ வச்சு கொளுத்த. என்ன வேணும்? போ, உள்ள கூப்பிடுங்க. டேபி குளிச்சிட்ருங்க, என்ன வேணும்? உள்ள கூப்பிட மாட்டிங்களா? உள்ளவா அப்படின்னு அவனும் கூப்பிடுறான். அப்படி எப்படி உள்ளே போனதும் அவன் அப்படியே டோரை லாக் பண்ணிக்கிறான். உங்களுக்குலாம் அப்படியே ஜெர்க்கு. சொல்லு, என்ன விஷயம்? அது நல்லா நிற்கிறத பாரு, ஏதோ யாருனே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி 10 அடி தூரத்தில். எங்கேருந்து தான் உனக்கு எவ்வளோ தைரியம் வருதோ தெரில டேவி. தையம் கூப்பிட்டாடா. டேய் கூப்பிட்டா ஒரு மார்க்கமான டோனில் தையம் அப்படின்னு கூப்பிடும் போதே எங்கேயோ ஏறுதே. டேய் தயம், நீ ஒரு மாதிரி சைக்கோ மூணில் அறிகன்னு நினைக்கிறேன். டெபி இங்கேருந்து போகிறது தான் அவளுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. டெபி சொல்கிறத சொல்லிட்டு டக்குன்னு கிளம்புடி போ. அப்போது டெபியும் அப்படியே எழுந்து தயங்கூட பக்கத்தில் போயிட்டு, ஏன் அதுக்குள்ளே போகணுமா என்ன? டெபி பக்கத்தில் வராதடி. எப்போதும் நான் தான் சொல்லுவேன், பக்கத்தில் வராதிங்க தயம். ரசகுல்லான்னு கூப்பிட்டா தானே பிடிக்கும். அது இப்போ வேணாம். ஒன்று சொல்லிட்டாடி, யோசிச்சு பார்த்தேன். ரசகுல்லா, குலாப் ஜாமுன், ஜிலேபி, லட்டு, நல்லா வருது. ஏதாச்சும் புதுசாக கூப்பிட்டு பார்க்கலாம். புதுசானா இந்தியாவில் மேக்ஸிமம் எப்படி கூப்பிடுவாங்க? புருஷன் இல்லைன்னா மச்சான், மாமா. சைட் அகைன் மச்சான், ஆமாம் அது கூப்பிடு. ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்குது. மாமாண்ணா அப்படி மட்டும் கூப்பிட்டு சீக்கிரம் கிளம்புடி. போ கிளம்பு. தயம் மாமா அப்படின்னு டெபியும் பக்கத்தில் போயிட்டு அவனை ஒரு மாதிரி தடவிட்டு, கண்ட நேரத்தில் கரெக்டாக பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுவா. டெபி கிளம்புடி. ஏன் போகணும்? சாரி கேட்க வந்த? சரி கேட்டல்ல, கிளம்பு போ. கிளம்பணுமா? கிளம்புறதுக்கா இங்கே வந்த? டெபி சொன்னால் புரிஞ்சுக்கோ. ஸ்டார்ட் பண்ணி விட்டேன்னா சத்தியமாக முடிகிறது வேற எங்கேயோ போயிருக்கும். டெபி அந்த தயம் சாரி அப்படின்னு தயங்கூட உதட்டிலே போயிட்டு நல்லா முத்து கொடுக்குறா. இதுக்கு மேலாம் சத்தியமாக முடியாத தயம். டெபி ஒன் லாஸ்ட் டைம் சொல்கிறேன், நல்லதுக்காக போயிடுடி. போக மாட்டேன். தப்பு தான், சண்டை போட்டிருக்கக்கூடாது. அதான் சண்டை போட்டுட்டேன்ல, வந்து இப்போ நிற்கிறேன் சாரி கேட்குறதுக்கு. எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி சாரி கேட்பாங்க தெரியுமா? லாஸ்ட் சான்ஸ் கொடுத்தோம், நீ போகலன்னா லாஸ்ட்டில் எங்கே போய் முடிஞ்சாலும் என்கிட்ட கேட்காதடி அப்படின்னு. இப்போது தயாங் நல்லா டெபியோட இடுப்பை நல்லா பிடிச்சிட்டு அப்படியே செவத்தில் தள்ளி நல்லா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தயாங் மாமான்னு கூப்பிடுறீ? மாமான்னு என்னது இது புதுசாக மாமான்னு கூப்பிட்டு சொல்லி எனக்கு அது ஒரு மாதிரி ஏறுது. லாஸ்ட்டாக இல்லை இப்போ தான் ஏதோ ஒரு தமிழ் படம் பார்த்தேன். அதில் அந்த பொண்ணு நல்லா சாரி கட்டிட்டு இடுப்பாட்டிகிட்டே வந்து மாமான்னு சொல்லி அவன் வந்து அவனை எடுத்து இடுப்பில் சொருகுவா பாரு. அப்போ எனக்கு ஏறிச்சு ஏதோ நீயே பண்ணுற மாதிரி. அப்போது டக்குன்னு டெபி அப்படியே அங்கேருந்து சோஃபாவில் தள்ளி அவன் அப்படியே டெபிக்கு மேலே வர்றான். எதுக்கு? மூச்சு காத்தெல்லாம் ஒரு மாதிரி சூடாக மாறுது டெபி. அதை பார்க்கும்போது எனக்கு நல்லா நச்சுன்னு ஏறுது. அகைன் சொல்கிறேன்டி, போயிடு, இல்லைன்னா மன்னிச்சிட்டேன்னு சொல்ல போயிடுறேன்.
மன்னிக்க மாட்டேன், நான் கொத்திட்டு போகிறேன், இந்த வாய் தானே அப்படின்னு நல்லா உதட்ட பிடிச்சி நசுக்கிட்டு இருக்கான். வலிக்குது. இந்த வாய் தானடி கத்தி விட்டு போச்சு. இப்போ அதே வாய் தான் சாரின்னு வந்து நிற்குது. சாரினா எப்படிப்பட்ட சாரி? அது எப்படி சாரி வேணாலும் இருக்கலாம். அப்போது தயாங்கும் அப்படியே சேலையெல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே டெபியோட அந்த ஹிப் சைடு போயிட்டு நல்லா தடவை ஸ்டார்ட் பண்ணுறான். தயம் டெபி, என்னையே என்னால் முடியலடி, கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. தயம் அவன் உதடெல்லாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணுறான். இடையில இந்த நாக்கு வேறு. தயம் மாமான்னு கூப்பிடுறி, ஒரு மாதிரி கிக்காக இருக்குங்கிறல்ல, சொல்லு மாமான்னு சொல்லு. கொரியன் மாமாவா? உன்னோட மாமாடி, சொல்லு. ரசகுல்லா மயிறு மட்டெல்லாம் வேணாம். மாமா சொல்லு, மாமான்னு சொல்லு. எப்படி சொல்ல? கிம் மாமா இல்லை கிம் தயங் மாமா? நீ வெறும் மாமான்னு சொன்னாலே ஏறுதிங்கிற, இப்படி வேற என்ன நீ பேர் வச்சு மாற்றி மாற்றி கூப்பிட்டுட்ருக்க. டெபி, ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறேன், போயிடுறி. அப்போ அந்த டைம் டெபி அவளே தைரியம் வந்து அப்படியே தயங்க பிடிச்சி, இன்னும் பக்கத்தில் இழுத்து அவனோட நெத்தியோடு அப்படியே நெத்தியாக வச்சு என்னென்னமோ தோணுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னென்னமோ ஃபீலிங்ஸ் எனக்குள்ள. அப்போ தயாங்கும், இதோ குளிச்சுட்டு இப்படி நிற்கிறல்ல, நல்லா இடுப்பில் துண்டை மட்டும் கட்டிட்டு உன் கூட பாரு, மேலே உள்ள அந்த தலைமுடியில் உள்ளதெல்லாம் சொட்டு சொட்டா அப்படியே உன்னோட உதட்டுலேயும் உன்னோட கன்னத்துலேயும் விழுது. அதை பார்க்கும்போது சும்மா எப்படி இருக்க தெரியுமா? இப்போ ஷவர் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நினச்சின்னு தெரியுமா? என்ன நினச்சிங்க? இவன் பக்கத்தில் வந்து 2 பேரும் சேர்ந்து குளிச்சா எப்படி இருக்கும்னு தோணுச்சு. தயம், இத்தனை டைம் சொல்லியும் நீ போகலடி அப்படின்னு அவனும் அப்படி மேலே கழுத்துக்கு கீழே நல்லா தடவை ஸ்டார்ட் பண்ணுறான். தயம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அப்படியே அவன் நிறுத்திட்டு, இதுக்கு தான் டெபி சொன்னேன், எனக்கு என்னென்னமோ தோணுது, அது பசங்களுக்குள்ள பாய்ஸ் ஃபீலிங்ஸ், உனக்கு புரியாதுடி. யாரா இந்தியன் பொண்ணு, கிளம்ப போ அப்படின்னு அவன் எழுந்துடுறான். தயம், போடி கிளம்ப, நாளைக்கு பார்க்கலாம் ஆஃபீஸில். இவனுக்கு கோவம்லாம் பல்லடி. கோவம்லாம் பல்ல, நீ சேஃபாக போ. ஆனால் என்னால் இப்படி விட்டுட்டு போகவும் மனசே வரல. எங்க வா அப்படின்னு அந்த மேலே உள்ள அந்த சாரீ கலெக்ட்னால அதை அப்படியே அகைன் எடுத்து போட்டுட்டு, அழகாக இருக்குடி, காதில் ஜும்கா, கண்ணில் காய்ச்சல், லிப்ஸ்டிக் மட்டும்தான் மிஸ்ஸிங்கு, இப்போ கொடுத்ததில் அதுவும் ஒரு மாதிரி சவச்சவான்னு ஆகிடுச்சு. பக்கா போடி தயம், போடிபி. இருந்தனா எதுவுமே என்னால் பண்ண முடியாது அப்படின்னு அவனும் அப்படியே ரூமுக்கு போயிட்டு அவனோட ஹேரை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஆஃப்டர் 5 minutes என்னமோ ஆகுதே தயம், எதுக்குடா உனக்கு இப்படி ஆகுது? எப்பா என்னால் முடியலையே அப்படின்னு அவனும் அப்படியே வந்து உட்காந்துடுறான். வந்தா பாரு அழகி, எப்படி ஏற்றி விட்டு போயிருக்கான்னு. அப்போ அப்படியே உட்காந்துருக்கும் போது டக்குன்னு சடனாக அப்படியே கதவை திறந்துட்டு, நீங்கள் வந்து தாயாங்கூட மடியில் உட்காந்துக்கிறீங்க. நான் அப்படியே போக தானடி சொன்னேன். போக தானே சொன்னேன், உன்னை யாருடி போகாமல் இருக்க சொன்னது? எனக்கு போக தோணல அப்படின்னு இப்போது டெபி போயிட்டு அப்படியே தாயாங்கூட உடம்பு ஃபுல்லாக முத்தம் கொடுக்குறா. தோணல, இங்கே இருக்கணும்னு தோணுது. அதான் இருந்துட்டேன். மிஸ் யூ தயம், லவ் யூ ஸோ மச். அழகி, லவ் யூ ஸோ மச். அவ்வளோதாண்டி, இனிமேல் என்கிட்ட இருந்தோம் நீங்கள் யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அப்படியே போட்டுட்டு மாதிரியே அகெயின் வந்துட்டு இந்த டைம் அப்படியே எதுவுமே இல்லை அவங்க 2 பேர்கிட்டையும். டெபி, அது தயம், என்னை மட்டும் பாரு, கீழே வேணாம். எடுத்ததே கீழே எல்லாத்தையும். தயம் அப்படின்னு கழுத்து கீழே கை வச்சு நல்லா பண்ணிகிட்டு இருக்கான். தயம், மாமா, டேடி நடுவில் மாமா ஒரு மாதிரி இருக்குடி. தயம், அப்போ கரெக்டாக வெதர் வேறு மாதிரி மாறுது. அவள் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கா. தயம், டெபி எவ்வளோ வலி கொடுத்தாலும் தாங்கிப்பியாடி. நான் எவ்வளோ தான் பெயின் கொடுத்தாலும் அதை நீ தாங்கிப்பியா? என்ன கேட்குற?
என்ன என்னை கஷ்டப்படுத்த போறியா? லிட்ரலி அப்படி தான் இந்த விஷயத்தில். கஷ்டம் அப்புறம் சுகம் ரெண்டும் சேர்ந்துருக்கும். நான் போக சொல்லியும் போகல இல்லடி. இது வரைக்கும் நல்லா பப்பி மாதிரி கெஞ்சிட்டு அந்த ரெமோவோட அந்த ஒரு வேர்ஷன் ஆஃப் தயம் தானே நீ பார்த்துருப்ப. ஷிபு மொத்தமாக வேறடி. மொத்தமாகவே வேறு தயம். அப்போ அவனும் அப்படியே அவன் இடுப்பில் சுற்றி அந்த இதையும் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே எழுந்து நிற்கிறான். தயம் அடி பார்த்துருக்கவே மாட்டல இதுக்கு முன்னாடி. என்னடி கண்ணை மூடுற? என்ன கண்ணை மூடுற தயம் அப்படின்னு அவள் கூச்சத்தில் ஒரு மாதிரி திரும்பிட்டு எல்லாத்தையும் மறைச்சிக்கிறா. வா இவ்வளோ அழகாக மறைக்கிறதுக்காடி நான் எல்லாத்தையும். நாடி பார்க்கும்போது கூட ஒன்றும் தெரில. ஆனால் சாரி கட்டிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி நடந்து வந்த பாரு. அப்பா நாடி அது இடுப்பு நல்லா வெட்டுக்குன்னு ஆட்டிட்டு தொலைஞ்சேடி. அங்கே தொலைஞ்ச விழுந்தான் வந்தான். இன்னும் அழுந்துக்கலை டிபி அப்படின்னு அவள் காலுக்கு நடுவில் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறான். தயம் அப்படின்னு அவன் நல்லா இருக்குமா பிடிச்சிக்கிற தயங்க. அண்டு ஆஃப்டர் ½ an hour 2 பேரோட அந்த சத்தம் மட்டும் எப்படி கேட்டுகிட்டே இருக்கு. டெபி உனக்கு எப்படி இரு? இஃப் கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் என்னை ஹக் பண்ணுறதுலேருந்து மட்டும் இழந்துக்காத. என்னடி உன் ஃபேஸை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், ஆனால் நீ ஹக் பண்ணுறதுலேருந்து மட்டும் எழுந்துக்காதீங்கிற அப்படின்னு ரொம்ப நேரமா. அப்போ தயாங்க புரியுது. மேடம் வந்து முதல் தடவை அப்படி தாண்டி இருக்கும். ஆனால் மூவிஸ்லலாம் உள்ளே போவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது என்ன அவ்வளோ பெருசு? அது மூவிஸ் 2 மணி நேரம்டி. அதில் அது ஒரு 2 நிமிஷம் அப்படி தான் காட்ட முடியும். அப்போ அப்படி தான் காட்டுவாங்க. இங்கே நம்ம பண்ணுறதே ஒரு மூவியாக எடுத்து போட்டாலும் போடலாம். முன்னாடி ஒரு மாதிரி சீனி முனங்கிற அந்த ஏற்றுதுரி என்னமோ தயம் என்ன தயம் அப்படின்னு அவன் அகைன் அப்படியே டெபியோட கையோடு அவன் கையை கோர்த்துட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ டெபியும் தயம் என்னை பாரு சொல்கிறீ அழகி என்ன எனக்கு நீ மட்டும்தானே? இப்போ இல்லை எப்பயுமே நான் மட்டும்தான்டி. உனக்கு ஏன் இந்த டவுட்டு? எதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணுற? எங்க பாரு சத்தமாக சொல்லுவேன், இந்த ஹோல் ஃப்ரான்ஸ்கே கேட்குற மாதிரி எனக்கு நீ மட்டும்தான், ஒருத்தி மட்டும்தான்டி. இனிமே எல்லாமாவும் நீ மட்டும்தான். விட்டுக்கிட்ட போகணுன்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்? தூக்கிட்டு வந்து இப்போ உனக்கு கொடுத்த பார்த்தியா, அதே மாதிரி அகெயின் கொடுப்பேன் டிபி. எங்கள் ஊர்லலாம் வாடி போடின்னு சொல்கிறது ரொம்ப உரிமையாக இருக்கும். புருஷன் பொண்டாட்டியே சொல்லிக்குவாங்க. கல்யாணம் தான் ஆகலை, ஆனால் நம்ம இப்போ 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே, அப்படி தானடி. சையோ எதுவும் பேசாத, ஐநோ உனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் அப்படின்னு அந்த ஆஃப்டர் கேரெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அழகாக டெபியை அவன் தூங்க வச்சுக்கிறான். அப்போ இப்படியே தான் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஒரு 1 வீக் கிட்ட போகுது. அப்போது அந்த ஃபைன் டே ஆஃபீஸில் அப்படியே தயாங்க உட்காந்து அவனோட ஒர்க் பார்த்துட்ருக்கான். அப்போ டெபி அழகு எப்படி பார்க்குது பாரு. ஒரு வாரத்தில் எத்தனை தடவை பித்து பிடிச்ச மாதிரி என் மேலே வருது அப்படி. ஆனால் நானும் கரெக்டாக இருக்குனாலும் அப்படி கேரெல்லாம் வேறு லெவலில். இப்போ கூட பாரு பிரேக்ஃபாஸ்ட் டைம் வரப்போகுது. நான் எதுவுமே ஆர்டர் பண்ணல, ஆனால் ஷெஃப்ல அழகாக ஆர்டர் பண்ணிட்டு வந்து கொடுக்க பாரு அப்படின்னு உட்காந்து தயாங்கே அவள் பார்த்துட்ருக்கா. தயம் ஏன் இவ்வளோ அழகாக இருக்கீங்க? கையில் நான் போட்டு விட்ட ப்ரேஸ்லெட் அதையும் கலட்டுறதில்ல, அழகாக ஒரு மாதிரி ஷர்ட்டோட ஸ்லீவ்ஸ் எல்லாம் அழகாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படி நல்லா ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக. பாதி பொண்ணுங்க உங்களை தான் பார்க்கும், ஆனால் அதுங்க பார்க்கும்னு தெரிஞ்சாலே நல்லா கத்தி விட்டுருங்க. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? ஆனால் தயம் கூட கண்ணு ஃபுல்லாக டெபி மேலே தான், என் மேலே மட்டும்தான். ஐயோ என் அழகு, சீக்கிரமாக உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். கேள்விப்பட்டேன் இந்தியாவிலலாம் பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருந்தாலும் பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருந்தாலும் யார் வேணாலும் ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே
ஏதோ ஒரு ரிங்கெலாம் கொடுத்து தான் இப்போ பண்ணணுமாமே அப்படின்னும் இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் ஸ்டில் எனக்கு அவங்கள அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணணுன்னு தோணுது. அச்சோ அழகு. அப்போ கரெக்டாக தாங்கும். அப்படியே எழுந்து வந்துட்டு, பேபி எழுந்து வா சாப்பிட்லாம். ஆர்டரே பண்ணிட்டாரா ஃபுட்டு? எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா சாப்பிட்ணும் போல் இருக்குது. மேடம்க்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம், வரீங்களா என்ன? அப்புறம் அப்படின்னு அப்படியே குனிஞ்சு டெபியோட காது பக்கத்தில் உள்ள முடியெல்லாம் விலக்கி விட்டு, கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு இருக்குல்ல, மேடம் கொஞ்சம் இந்த பாஸ்தா, பீட்சா, பர்கர் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. பாய் ஃப்ரெண்ட் கேர் பண்ணிக்கிட்டா நான் ஏன் சாப்பிடாமல் இருக்க போகிறேன்? எல்லாம் கரெக்டாக பேசுடி. நல்லா நல்லா கரெக்டாக பேச மட்டும் கற்று வச்சுக்கோ. சரி போகலாமா அப்படின்னு 2 பேரும் அந்த கேஃபிடேரியா இருக்குல்ல அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. லைக் அங்கே எப்படின்னா, அந்த காஃபி போடுற மிஷின் பக்கத்தில் குட்டியாக ஒரு டேபிள், அங்கே 2 சேர், லைக் 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டே அப்படி சாப்பிட்ற மாதிரி, இல்லைன்னா காஃபி குடிக்கிற மாதிரி அந்த ஒரு ஏரியா இருக்குது. அப்போ அங்கே 2 பேருமே போய் உட்காந்துக்கிறாங்க. ஸோ அப்படியே மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கிறாங்க. இன்ன வரைக்குமே 2 பேருக்குமே, லைக் அந்த ஆஃபீஸில் 2 பேருக்கும் இப்படி ஓடுது அப்படிங்கிறது தெரியாது. இப்போ வரைக்குமே அவங்க அப்படியே ஒரு மாதிரி சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சுகா அப்படியே வர்றான். காதல் புறாக்கள் பார்க்க கண்ணுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது. ஐயோ வந்துட்டானா பம்பளிக்கிறதுக்குன்னு. டேய் வாடா. என்ன என்ன டிடிக்கு தெரியாது, தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் அக்காவோட கரெக்ட் பண்ணேன் அப்படின்னு என்ன ஆரோவால் எடுத்துகிட்டு வந்துடுவானா? கீழே சீச்சு விட்டுறேன்னு சொல்லி தையும். என்ன சிரிப்பு. அப்புறம் டெபி என்ன பாஸை கரெக்ட் பண்ணியாச்சு? சுகாண்ணா அப்படிலாம் இல்லை. பேசுங்க சந்தோஷமாக இருந்தாலே போதும். அப்புறம் தயம் அது அப்படின்னு ஒரு மாதிரி ஃபேஸை வச்சு தயங்க கூப்பிடுறான். ஸோ தயங்க புரியுது. டேய் நீ போ. அப்புறமா இல்லை அதை பற்றி பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை சுத்தமாக. பட் பேசியே ஆகணும்டா. இப்போவே பேசி ஆகணுமே. டேய் நாளைக்கு பேசலாம். எனக்கு அதை எப்படியாவது முடிச்சு விட்டு வரணும்னு தோணுது. பட் ஸ்டில் என்னாச்சு தயம்? டெபி அவங்ககிட்ட நான் நிறைய விஷயம் சொல்லணும்டி. லிட்ரலி நீ இதை எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. பட் நிறையா. அப்போ டெபி அப்படியே தயங்கோட கையை பிடிச்சி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் லேட்டாக சொல்லாமல் முன்னாடியே சொல்லிடணும். நமக்குள்ளே எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இருக்கக்கூடாதுன்னு தானே நம்ம பேசிக்கிட்டோம். அப்படி தான் பேசிக்கிட்டோம். ஆனால் அவனாலாம் வேணாம். அப்போ சுகா எங்கள் பாரு டிபி, அவன் சந்தோஷமாக இருந்தே நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சிரிச்சிட்டு அவன் நல்லா பார்த்துக்கோ. டேய் போடா டேய் போ. பொறிக்காது இவனுக்கு அப்படியே தயங்க மண்டையில் தட்டிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஆனால் சுகாவோட ஃபேஸ் சரியே இல்லை. தயங்க அதை நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்போது சுகா போனது எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்குக்கு போயிடுறாங்க. பட் ஸ்டில் தயங்க அண்ட் டெபி 2 பேரும் அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ தயம், டெபி வாய்ஸே ஒரு மார்க்கமாக இருக்குது. என்ன மிஸ்டர் கெம் தயம் ஹெச்ஆர் சொல்லுங்கள் பாஸ். அப்போ அவன் அப்படியே கையை எடுத்துகிட்டு டெபியோட காலெல்லாம் தடவுறான். அப்படியே உள்ளே வர போகுது கை. டெபி ஃப்ராடு வேணாம், இங்கே வேணாம் ஆஃபீஸ். ஓ டெபி ஒரு என்ன டெபின்னு இது இங்கே ஆடி நான் சொல்கிறேன் அப்படின்னு அப்படி கூப்பிட்டு போகிறான். உள்ளே பார்த்தா ரெஸ்ட் ரூம். என்ன இங்கே 2 பேரும் எப்படி வந்து குளிக்க முடியும்? வீட்டிலனா 2 பேரும் ஒன்றா ஷவர் பண்ணுவோம். இங்கே அப்படி இது ரெஸ்ட் ரூம் அப்படின்னு அப்படியே உள்ளே தள்ளிட்டு அப்படியே கதவை சாத்திட்டு அவன் அப்படியே உட்காந்துக்கிறான். அது மேலே டெபி ஸ்கர்ட் தானே போட்டிருக்க, அப்படியே வந்து உட்காந்துறியா? ஐயோ அடி வாங்குவேன். வேணும்டி, உன்னை அடிக்கிறதுக்கு தான் கேட்குறேன். ப்ளீஸ் எனக்கு ஏதோ பண்ணுது டிவி. ஒரு வாரமா நானாகவே இல்லாத மாதிரி தோணுது.
நீ 2 நாள் வந்து தங்குற, அப்புறம் மிச்சம் 5 நாள் உங்கள் வீட்டுக்கு போயிடுற. நைட்டு சீக்கிரம் தூங்கணும்னு நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதும் இல்லை. ஆனால் தயம் அது ஐயோ சரிடி. ஆனால் அப்படிங்கவும் டெபியும் அப்படியே தயங்கோட மடியில் வந்து உட்கார்றா. தயம் ஓ பாருடி, அப்போ கூட எந்தும் வந்தும் அப்படியே இப்படி சேரதான் நினைக்குதுல அப்படின்னு ஒரு மாதிரி 2 பேரும் அசந்துட்டு இருக்காங்க. தயம் அப்படின்னு தயங்கோட கழுத்தில் அப்படியே கைவிட்டு ஒரு மாதிரி தடவிட்டு இருக்கா. மேடம் இருக்கீங்களே, ஷப்பா எப்படி தான் அப்படிலாம் பண்ணுறியோ தெரிலடி. பண்ணணுன்னு தான் தோணுது. ஆனால் என்ன அப்பப்போ ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த கூச்சம் மட்டும் ஒன்று விட்டு போவே இல்லைல்லடி. ஆனால் அன்னைக்கு வந்தா பாரு, அப்பா சாரி கட்டிட்டு சும்மா ஏற்றுன்னு ஏற்றுறடி. அந்த பிக் கூட என்கிட்ட இன்னும் அப்படியே இருக்கு, பார்க்குறியா அப்படின்னு ஃபோன் எடுத்து காட்டுறான். எஸ், அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைமாக ஒன்றா இருந்திருப்பாங்கல்ல. அப்போது தயாங் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பான். லைக் டெபி அப்போது அவனோட ஃபோன் வாங்கி ஒரு ஃபோட்டோ அப்படியே கிளிக் பண்ணியிருப்பா. தயாங் அப்படியே டெபியோட நெஞ்சு மேலே படுத்துட்டு லைக் ஒரு மாதிரி ரொமான்டிக்கான பிக் தான் அது அப்படியே அவன் காட்டுறான். இது தான் நான் வால்பேப்பர் வைக்க போகிறேன். யாரும் பார்க்குறதுக்கா? பார்க்கட்டும். என்ன பார்த்தா பரவாயில்ல, உனக்கு அவனும் பார்க்கக்கூடாது. உன் கண்ணை நோண்டி கையில் கொடுத்துருவேன். தயம் ஓ டெபி, சரி போகலாம். என்ன அப்செட் ஆகிடுச்சா? என் விட்ட 1 மாதம் இல்லை 1.5 மாதத்துக்கு கூட ஏதோ ஆஃபீஸில் லீவாக போட்டு இங்கேயும் உனக்கு கூப்பிட்டு போய் சுற்றணும் போல இருக்குது டெபி. என்ன பண்ணலாம்? டெபி எனக்கு அப்படி டெபின்னு கூப்பிடும் போதே தெரியும் என்ன வேணும்னு. அப்படியே பப்பி மாதிரி ஃபேஸை வச்சுட்டு வீட்டுக்கு போகலாமா ஆஃப் வாங்கிட்டு? அப்போது ஆஃபீஸ் எல்லாம் முடிஞ்சதும் 2 பேரும் அப்படியே போகிறாங்க வீட்டுக்கு. எஸ், 2 பேரும் அப்படியே ஒன்றா இருக்காங்க. அப்படியே விறுவிறுத்து போயிட்டு அப்போது தயங்கோட கைக்குள்ள அப்படியே டெபி இருக்கா. தயம் என்ன டெபி? தயம் சன்னடி அழகி. அது 2 பேரும் குட்டி ட்ரிப் மாதிரி இந்தியா போயிட்டு வரலாமா? எப்போ? அப்போ ஓகேவா? ஓகே தான். எப்போ போகலாண்டி அழகி? எப்போ போகலாம்? நெக்ஸ்ட் வீக் இங்கே நேஷ்னல் ஹாலிடே வருதுல்ல, அதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 days கிடைக்கும். இங்கேருந்து போகிறதுக்கே டைம் ஆகும் தான். பட் 1 day மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் 2 days நம்ம ஆஃபீஸ் லீவ் எடுத்துக்கலாமா? நம்ம மட்டுமா இல்லை சுகா டிடி? எல்லாத்தையும் தான். நம்ம மட்டும் போனால் போரிங்காக இருக்கும். டிடி வந்தால் நல்லா ஒரு மாதிரி எந்தூசியாஸ்டிக்காக நல்லாயிருக்கும். அப்புறம் சுகானா வந்தாலும் ஒரு மாதிரி ஒன்று டேமேஜ் பண்ணிட்டு கலாய்ப்பாங்க. எனக்கு கலாய்க்கும் போது மட்டும் டெபி அப்படின்னு அவன் அப்படியே டெபியை பார்த்த மாதிரி லைக் படுத்துகிட்டே அவனோட கை மட்டும் லைட்டாக அவனோட ஹெட்டில் அப்படியே தாங்கி பிடிச்ச மாதிரி அப்படியே டெபியை பார்க்குறான். டெபி அப்படியே கண்ணை மூடிட்டே பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் உன்னை யார் இப்போ கண்ணு திறக்க சொன்னது? ஏன் திறக்க வேணாமா? யார் இப்போ கண்ணை திறக்க சொன்னா? நான் கண்ணை மூடி தானே ஃபீல் பண்ணி பேசணுன்னே. சரி, கண்ணை மூடிக்கிறேன், ஃபீல் பண்ணி பேசு. தயம் என்னது இன்னைக்கு என்னட்டு ஐயோ என்னது இப்படி மேலே பறக்க விட்டுக்க அப்படின்னு பார்த்தா தயாங்கோட பீஸு இருக்கும், அது மேலே போய் கிடக்கு. அவளோட ட்ரெஸ்லாம் அதான் சொன்னான்ல ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி அப்படியே அங்கங்கே கிடைக்கும்னு. டெபி தயம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். டெபி ஃபஸ்ட்டு நான் சொல்லணும். இல்லை நான் தான் சொல்லணும் அப்படின்னு பக்கத்தில் குட்டியாக ஒரு ரிங் பாக்ஸ் இருக்குது. அதை அப்படியே கையில் கிராப் பண்ணிவிட்டு தயம் கண்ணை மூடிட்டு நான் சொல்கிற வேர்ட்ஸ் மட்டும் நல்லா ஃபீல் பண்ணி கேளுங்க. என்னடி எப்பவுமே பண்ணி முடிச்சக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருக்க.
ஆனால் அதை நானும் சலிக்காமல் கேட்டுகிட்டே இருக்கேன். இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஏன் ஐயும் நானும் தாத்தா பாட்டி ஆகிட்டு அப்படியே பல்லெல்லாம் பொக்க விழுந்து போயிட்டு அப்போ வந்து கடலை மிட்டாயின்னு கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன்டி. ஐயோ அது என்ன கடலை மிட்டாய்? இதான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன்ல, நல்லா இருந்துச்சு. அகெயின் போகும்போது நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் லைக் பானிபூரி, பாவ் பாஜி, அப்புறம் ஜிலேபி எல்லாமே இருக்கும். எல்லாமே ட்ரை பண்ணலாம். சரி, என்னமோ மேடம் சொல்ல வந்தீங்க. இப்போ நான் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டா இல்லை? வெயிட் அது தயம் உன்னோட கையை இடுப்பில் வச்சுக்கவா. அவன் டக்குன்னு தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறான். அப்போ இங்கே வச்சுக்கவா அப்படின்னு கழுத்து கீழே பிடிச்சிக்கிறான். ஐயோ சரி அங்கேயே வச்சுக்கோ அப்படின்னு இந்த ரிங்கை எடுத்து தயாங்கோட ரிங் ஃபிங்கரில் அப்படியே போட்டு விடுறா. ஸோ தயாங்க ஃபீல் ஆகி டக்குன்னு கண்ணை ஓப்பன் பண்ணிடுறான். தயம் எனக்கு தெரியல, பட் என்னோடய லைஃப்பில் இது வரைக்கும் வந்த எந்த ஒரு பர்சன் லைக் பாய்ஸாக இருக்கட்டும், என்னோடய அப்பாவாக இருக்கட்டும், யாருமே ஒரு மாதிரியான குட் வேல என்னை ட்ரீட் பண்ணதே கிடையாது. சொல்லப்போனால் பாய்ஸ் மேலே இருந்த நம்பிக்கையே எனக்கு சுத்தமாக போச்சு. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு பர்சன் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அது நீ மட்டும்தான் தயம், நீ மட்டும்தான். ஆஃப்டர் தட் எனக்கு யார் மேலேயுமே அந்த நம்பிக்கை வரவும் செய்யாத தயம். இப்போ சொல்கிறேன், ஐ லவ் யூ தயம். நம்மளோட இந்த ஜேர்னியை நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ நோ மேக்ஸிமம் பாய்ஸ் தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அப்படி இப்படின்லாம் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஃப்ரான்ஸ் கல்ச்சர் படி உனக்கு இப்படி பண்ணால் பிடிக்குங்கிற மாதிரி லைட்டாக ஒரு தாட். அப்போ தயாங்க லிட்டரலி எப்படி கண்ணே கலங்குது. அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு டெபியை ஒரு மாதிரி நல்லா ஹக் பண்ணிக்கிறான். டெபி ஏன் அழுகிற? டெபி எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. எதுக்கு அழுகிற? ஒரு மாதிரி சந்தோஷம் சோகம் எல்லாம் கலந்து ஏதோ பண்ணுதுடி. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல, ஏதோ பண்ணுதுடி. ஐயோ என்ன நீங்கள் குழந்த மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? என்னட்டு போயிட மாட்டேன்ல? நான் ஏன் போக போகிறேன்? தயம் அழாதீங்க, அழகுல ஏன் அழுகுது அப்படின்னு அவன் தலைமுடியை நல்லா கோதி கொடுத்துட்ருக்கீங்க. அப்போது அவன் டெபியோட நெஞ்சு மேலே படுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கவும் என்னை விட்டு போயிட மாட்டேன்ல? டெபி போயிட மாட்டேன்லடி. டெபி என்கிட்ட ரிங்கெல்லாம் இல்லைடி, ஆனால் நான் வாங்கி கொடுப்பேன். போயிட மாட்டேன்ல? ஐயோ என்னையும் அழுக வச்சிடாத. நான் போகவே மாட்டேன் அப்படின்னு தயாங்க ரொம்ப நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிறா. அப்போ தயாங்கும் இந்த உலகத்திலே இப்போ ஒரு மாதிரி நிம்மதியான பர்சனா இல்லை ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கு டெபி. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி நீ எனக்கு பண்ணுவேன்னு. இந்த ரிங் எனக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஏன்னா வாங்கி தந்த பர்சன் அவ்வளோ அழகு என்னோட லைஃப்பில். தயம் கடிச்சு வச்சிருவேன். எதுக்கு இப்போ அழுதுட்டு என்னை பாருங்க. அப்போ அப்படியே அவனுக்கு டெபி கண்ணை தொடச்சி விட்டு அப்படியே பார்க்க வைக்கிறா. இதுதான் என் அழகு. சரி அழுகலை டெபி, முத்தம் கொடுத்துக்கா. என்ன கேள்வி இது? இப்போ அவனும் அழகாக போயிட்டு டெபியோட கன்னத்துலேயே இன்னொன்று அப்படி நெத்தியில் போயிட்டு டெபி லவ் யூ டி அழகி அப்படின்னு ஒரு மாதிரி 2 பேரும் எமோஷ்னலாக பேசிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐ மீன் பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக தயாங்கோட வீட்டில். அப்போது நைட் ஒரு 8 o'clock இருக்கும். அப்போ தயாங்கோட காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. நான் கிச்சனில் இருக்கேன் தயம். ஐயோ நீ மீட்டிங்கில் இருக்கீங்கள்ல? மறந்துட்டேன். அப்போ அவளும் போயிட்டு அவளோட ஏப்ரான் அப்படியே கழட்டி வச்சுட்டு அவள் குக் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சிம்மில் வச்சுட்டு அப்படியே வெளில போய் டோர் ஓப்பன் பண்ணுறா. ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. அப்போ ஓப்பன் பண்ணது டெபி பார்த்துட்டு யார் வேணும்? கிம் தாயோங் வீடு இது தானே? அவரோட வீடு இது தான். நீங்கள் யார்? ஓகே, ஐ எம் ஸ்டெல்லா, கிம் தாயோங்ஸ் ஒய்ஃப்.
அப்போ உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. ஸ்டெல்லா கையில் ஒரு குழந்தையோடு நிற்கிறா. லைக் அது ஒரு கேர்ள் பேபி. அப்போ தயம் கரெக்டாக அவனோட மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்து ஸ்டெல்லாவை பார்த்து செம்ம ஷாக்கில் அப்படியே நிற்கிறான். தயம் அப்படின்னு டெபியும் திரும்பி தயங்க பார்க்குறா. ஓகேடா, இந்த எபிசோடை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். இந்த எபிசோடோட எண்டிங்கில் இந்த ட்விஸ்ட் வந்துடும். நெக்ஸ்ட் அப்படியே ட்விஸ்டெல்லாம் ரிவீல் ஆகிட்டு 8, 9, 10 இன்னும் 3 எபிசோட் தானே, அப்படியே முடிச்சிடலாம். 10th எபிசோடில் கண்டிப்பாக முடிச்சிடுவேன். நீங்கள் கேட்ட மாதிரி ஹஸ்பண்ட் லவ்ஸ் மை சிஸ்டர் சீசன் 2 கண்டிப்பாக போட்டுருவேன். எஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஐநோ எல்லாத்துக்கும் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. நல்லா எழுதுங்கடா, ரொம்ப ரொம்ப நல்லா எழுதுங்க. ஓகே பாஸ்டோஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.